Hi students, welcome to Mumbai Defense Academy. RRB Group D எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்ப தேர்வு நோக்கி நீங்க தயாராயிட்டு இருக்கீங்க. இப்ப நான் திருப்பி போன வீடியோ சொன்ன மாதிரி தான், ஒரு சில பேருக்கு இந்த வாரமே எக்ஸாம் இருக்கும், ஒரு சில பேருக்கு இந்த டேட்டே வரல, அதாவது இன்டிமேஷனே வரல. அப்ப கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஏன்னா நவம்பர்ல 2 நாள் தான் எக்ஸாம், 27, 28 மட்டும் தான் எக்ஸாம். அதுக்கப்புறம் டிசம்பர் 1, 2 அந்த டேட்ல போயிருது. ஓகேங்களா? அப்ப இன்னும் ஒரு சில பேருக்கு நான் அசியூம் பண்ணி தான் போட்டிருக்கேன். இன்னும் இருக்கக்கூடிய 10 அல்லது 10ல இருந்து 20 நாட்களுக்குள்ள நீங்க என்னெல்லாம் செய்யணும், இதுதான் ஒரே வழி. அது என்ன வழிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாட்கள்ல நீ என்ன பண்ணுங்கிறது ரொம்ப பேசிக்கா சொல்லிடுறேன். புதுசா எதையும் படிக்க வேணாம். ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கக்கூடிய விஷயங்களை திருப்பி டெஸ்ட் போட்டு பாருங்க, திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க ஒண்ணு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்டுக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோல மேக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாம் கம்பல்சரி பாருங்கன்னு ஒரு 4 டாபிக் சொல்ல போறேன். அப்படி இந்த சைடு ஒரு சில டாபிக் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னா அதை கடைசி நேரத்துல வேணா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து அவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு சில டைம் ஒரு கொஸ்டின், ஒரு சில டைம் கொஸ்டினே கேட்காம போட்டிருக்காங்க இருந்திருக்காங்க. அதனால அதை கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் இந்த சைடு, அதாவது இந்த சைடு எழுதி போட்டிருப்பேன். அந்த டாபிக் எல்லாம் கம்பல்சரி பார்த்துட்டு போயிருங்க, கம்பல்சரி இதுல இருந்து வரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி சார்பா சின்ன அனௌன்ஸ்மெண்ட், குரூப் டிக்காக நம்ம அகாடமில ஃபுல் டெஸ்ட் லான்ச் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? மெட்ரோ தி லாஸ்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் லான்ச் பண்ணிருக்கோம். மொத்தமா ஒரு 3 ஃபுல் டெஸ்ட், அது வீடியோ ஆல்ரெடி போட்டோம். என்னென்ன டேட்டுக்கு ஃபுல் டெஸ்ட் ஆரம்பிக்க சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் மேல ஐ பட்டன் வச்சிருக்கேன், நம்ம யூடியூப் சேனல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒண்ணு. அடுத்து கடைசி நேரத்துல படிக்கிறதுக்காக நம்ம அகாடமி சார்பா ரிவிஷன் மெட்டீரியல் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ரிவிஷன் மெட்டீரியல் ஜஸ்ட் ஒரு 75 rupeesக்கு லாஸ்ட் மினிட்ல ஜிகே அப்புறம் ஜெனரல் சயின்ஸையும் ஒரு வேகமான ரிவிஷனுக்காக ஒரு மெட்டீரியலுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்ப கண்டனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு நினைவு கூறுறேன். எதுக்காக அப்படின்னா எதை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் வருது. நெகட்டிவ் மார்க் இருக்குது, அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. 100 கொஸ்டின்ல 80 கொஸ்டின் எதுக்கு மட்டும் தான் வருதுன்னா மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ். இந்த 3 விஷயத்த நீங்க ஓவரா கணக்கு போட்டீங்கன்னாலே 80 கொஸ்டின் வருது, கிட்டத்தட்ட 3/4% மேல. ஓகேங்களா? ஆனா உட்கார்ந்து ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாலே 20 கொஸ்டின் தான். ஓகேங்களா? அப்ப இப்போ இருக்கக்கூடிய நாட்கள்ல இப்போதைக்கு இத கொஞ்சம் பெண்டிங் வைங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஓரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மெயின் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஏரியாவை கொடுத்துட்டு ஒரு ஏரியா மேக்ஸ், ரீசனிங் போட்டே இருந்தா கொஞ்சம் சரிப்பாகும். அப்போ ரிலாக்ஸா நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான டாபிக்கோ, எக்கனாமிக்ஸ்ல பேசிக்கா நான் பார்த்த வரைக்கும் 5 year பிளான்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்துருது. ஓகேங்களா? திருப்பி உட்காந்து ஹிஸ்டரி, முகலாயர், பாபர் அப்படிதான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்துல. ஓகேங்களா? இப்ப இதோட இதை அப்படியே நம்ம பேச போறது கிடையாது, இதை நான் விட்டுருங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நீங்க 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அதுல 1 மணி நேரம் வேணா இந்த டாபிக்காக படிச்சுக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் மார்க்கே எழுதி போட்டிருக்கேன், கொஸ்டின் எழுதி போட்டிருக்கேன். ரீசனிங் தான் 30 கொஸ்டின் வருது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுதான் கொடுக்கணும். ஒன்னார ட்ரை பண்ணா 30 எடுக்க முடியும். அது நான் எப்பவே சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா இதுல வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இதுலயும் கொஞ்சம் கஷ்டம் தான். இதுல மேபி ரொம்ப ஹார்டர் போட்டா இதுல கிடைக்கும். ஆனா இதுக்கு 30 கன்ஃபார்ம் கிடைக்குங்கிற அளவுக்கு நம்ம கையிலே இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். மீதி ஒரு 25 கொஸ்டின் இருக்கு. 25 கொஸ்டின்ல நீ எஃபர்ட் போட்டா 20க்கு மேல எடுக்கலாம், தாராளமா 20க்கு மேல எடுக்கலாம். அதுக்கு என்ன வழி சொல்லிடுறேன். சயின்ஸ் கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா 10th தான் குவாலிபிகேஷனா இருந்தாலும் இங்க கேட்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸா கேட்கறாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கூட்டினாலே 80 கொஸ்டின் வருது. ஓகேங்களா? நம்ம இதுல ஒரு ஆவரேஜ் அட்டெம்ப்ட், இதுலயும் கொஞ்சம் நல்ல அட்டெம்ப்ட் போட்டோம்னாலே கிட்டத்தட்ட அந்த சேஃப் ஜோன் மார்க் போயிடலாம். நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சேஃப் ஜோன் என்ன, எவ்வளவு மார்க்குக்காக நீங்க எய்ம் பண்ணி படிக்கிறது எல்லாத்தையும் நான் பேசுறேன். அதே மாதிரி இந்த என்டிபிசி மத்த எக்ஸாமுக்கு தான் பிசிக்கல் டெஸ்ட் கிடையாது, இங்க பிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. அதை கணக்கு வச்சுதான் எல்லா மார்க்கும் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் வந்துடலாமா? மேக்ஸ் கேட்கக்கூடிய 25 கொஸ்டின். இப்ப இந்த 25 கொஸ்டின்ல உங்களுக்கு நான் இந்த சைடு எழுதி போட்டிருக்கிறது கம்பல்சரி பார்த்துட்டு போங்க. நிறைய டாபிக் இருக்குது. ஓகேதா? கிட்டத்தட்ட ஒரு 18 டாபிக் இருக்குது. ஓகேதா? ஆனா இதுல நான் சொல்லக்கூடியது ஒரு 4 டாபிக் கம்பல்சரி பார்த்துட்டு போங்க சொல்றேன். பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட்
சதவீதம் டாபிக் பாத்துக்கோங்க. அதுக்குள்ளேயே ஒரு ப்ராஃபிட் லாஸ் இன்க்ளூட் ஆயிரும், பர்சன்டேஜ் டாபிக் இன்க்ளூட் ஆயிரும், இன்னொரு சில டாபிக்கும் இன்க்ளூட் ஆயிரும். ஓகேதா? இப்போ சதவீதம் டாபிக்கை கம்பல்சரி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. டைம் தான் இங்க மேட்டர். ஒரு சில பர்சன்டேஜ் தான் டக்குன்னு சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க. 1/25 சரி 25% 1/4 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் டக்குன்னு சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க பர்சன்டேஜ். ஓகேதா? அடுத்து டைம் அண்ட் ஒர்க். ஓகேதா? இந்த டாபிக்ல இருந்தும் ஒரு சில டைம் 1 அல்லது 2 கொஸ்டின்ஸ் கூட வந்துருது. அதான் டைம் அண்ட் ஒரு கொஸ்டினை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அடுத்து சுருக்குதல், சிம்பிளிபிகேஷன்ல இருந்து எப்பவுமே நான் பார்த்த வரைக்கும் 2 கொஸ்டின் கேட்டுறாங்க சிம்பிளிபிகேஷன். அடுத்து தரவு செயலாக்கம், டேட்டா இன்டர்பிரேஷன், ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பர்சன்டேஜ் அதெல்லாம் அப்ளிகபிள் சம் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த 4-5 டாபிக், அந்த 4 டாபிக் பார்த்தீங்கன்னாலே ஒரு 7-8 கொஸ்டின் நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். இது எல்லாமே இதுக்கு ரொம்ப பேசிக்கான டாபிக் தான் இருக்குது. SICI ஓகேதா? அதெல்லாம் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மொத்த டாபிக் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேதா? அப்ப SICI, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாபிக்கா இருந்த அந்த LCM HCF, 2 மணி நேரம் டாபிக் ஒதுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் அசால்ட்டா படிச்சு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேதா? கேள்விகளும் வருது. ஓகேதா? இப்ப ட்ரிகனாமெட்ரி எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கும். பேசிக்கா ட்ரிகனாமெட்ரி பாத்துக்கோ. ஓகேதா? இப்ப நான் இந்த சைடு வந்துடுறேன். படிக்காதீங்க நான் சொல்லல, சரிங்களா? கடைசி நேரத்துல இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடிய ஏரியா. ஏன் அப்படின்னா புள்ளிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் சம் இருக்குது. அவ்வளவு உட்காந்து ஹார்ட் ஒர்க்கா படிச்சுட்டு ஒரு கொஸ்டின் தான் வரும். அதுக்கும் டைமும் நிறைய எடுக்கும். ஓகேங்களா? மேபி வராம கூட இருந்திருக்கு ஓப்பனா சொல்ல போனா. அப்ப நீ உட்காந்து முக்கியதை படிச்சுட்டு இங்க ஒரு டாபிக் படிக்கிறது இங்க 4 டாபிக் படிச்சு போயிடலாம் இந்த ஏரியா. நான் அதான் சொல்றேன். ஓகே, அப்ப இந்த டாபிக் அப்புறம் சராசரி தான் பெரிய அளவுக்கு இப்ப கேட்கறது கிடையாது. ரொம்ப ஈஸி தான், கேட்கறது கிடையாது, விட்டுருங்க. அடுத்து வடிவியல், ஜியோமெட்ரி. ஓகே, இந்த டாபிக் தான் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய 10 நாட்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது போடுற எஃபர்ட் நீங்க வேற எதுக்காவது போட்டு போயிடலாம். ஓகே, இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய டாபிக். இதெல்லாம் இப்போ உட்காந்து எஃபர்ட் போட வேண்டிய டாபிக்ஸ். ஓகேதா? 25 மேக்ஸ். அடுத்து ரீசனிங், திருப்பியும் சொல்றேன். ரீசனிங் அடுத்து எழுதி சொல்றேன். 30க்கும் 30 கிடைக்கும், அதனாலதான் அடுத்து எழுதி சொல்றேன். ஓகேதா? இப்போ வாய்ப்பு இருக்குது. அப்போ ரீசனிங் பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப இந்த சைடு இருக்கிறத கம்பல்சரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அனாலஜி, ஒத்த தன்மை. ரீசெண்டா ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துலயும் கம்பல்சரி 1-2 கொஸ்டின் கேட்டுறாங்க. அதுவும் மெயினா லெட்டர்ஸ் வச்சு என்ன வந்துருது, அனாலஜி சம் வந்துருது கம்பல்சரி. ஓகேதா? லெட்டர் வச்சு பாத்துக்கோங்க, வேற சீரீஸ் வச்சு பாத்துக்கோங்க. இப்போதைக்கு லெட்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன். கம்பல்சரி அனாலஜி பாத்துக்கோங்க. ஓகேதா? அடுத்து பேசிக்கா எப்பவும் போல கோடிங், டீகோடிங் கம்பல்சரி கொஸ்டின் வருது. எளிமையானதுதான், ஈஸியா பிராக்டிஸ், டைம் தான் மேட்டர் இங்க ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து சீரியஸ் சொல்லும் போது லெட்டர் சீரியஸ், நம்பர் சீரியஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். சீரியஸ்ல இருந்து வரப்போது அடுத்து வந்து மிஸ்ஸிங் கேரக்டர். ஓகேங்களா? இதெல்லாமே இன்னும் நிறைய இருக்கு ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். பிளட் ரிலேஷன் அதெல்லாம் எப்பவும் கேட்கக்கூடியது, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்பவும் கேட்கக்கூடியதுதான். ஆனாலும் இதெல்லாம் ரீசெண்டா கொஞ்சம் டாமினண்டா கேட்கக்கூடிய ஏரியாஸ், அதனால நான் இதை சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இங்க வந்துருங்க. இதுவும் சிலபஸ் தான் இருக்குது. கவுண்டிங் ஃபிகர்ஸ், இமேஜஸ், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் ரொம்ப அவுடேட்டடா ஆயிப்போச்சு, ஃபீல்ட் அவுட் ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் இப்ப பெரிய அளவுக்கு கேட்கறது கிடையாது. அதான் இன்னும் இருக்கக்கூடிய 10 நாளைக்கு போயிட்டு கவுண்டிங் ஃபிகர்ஸ் அது இருக்கும், 20 டைப் இருக்கும். அதை உட்காந்து இப்போ உட்காந்து 2-3 மணி நேரம் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காத, அதுக்கெல்லாம் ஒதுக்கிறேன். இப்போதைக்கு இந்த சீரியஸ் வந்துரு. ஓகேங்களா? நான் சொல்றது ரயில்வேல 20 நாள் எக்ஸாம் நடக்குது, 20 நாள் எத்தனையோ ஷிஃப்ட் நடக்கும். இப்ப எல்லாத்துலயும் கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? எல்லா ஷிஃப்ட் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கம்பல்சரி இதெல்லாம் நீ முடிச்சிட்ட ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா திருப்பி வேணா இதுக்கு வந்து. ஓகேங்களா? இப்ப ரீசனிங் நான் சொல்ற மாதிரி இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. கம்பல்சரி 30க்கு 30 எடுக்கலாம். அப்படி இதை எங்கேயாவது சர்க்கிள் விழுந்தா கூட 28 எடுக்கலாம், தாராளமா எடுத்துடலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 இருக்குது. ஆனா பிசிக்ஸ் தான் டாமினன்ட். ஓகேங்களா? உங்களுக்கு 25 கேள்வி கேட்கறாங்கன்னா அதுல ஒரு 10 நியர் டு 10 வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கு வருது. அதனால பிசிக்ஸ நல்ல டாபிக்ஸா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய டாபிக் இருக்குது. அது மாதிரி திருப்பி சொல்றேன், சயின்ஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் கேட்கிறாங்க. உதாரணம் நம்ம ஸ்கூல் மாதிரி ஒளி விலகல் என்ன அர்த்தம் அதெல்லாம் கேட்கறது கிடையாது. ஓகே, ரொம்ப அட்வான்ஸா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நீங்க நல்ல டாபிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. லைட், ஒளி. ஓகேங்களா? அப்புறம் ஹீட், வெப்பம். ஓகேங்களா? அடுத்து லாஸ், நிறைய லாஸ் இருக்குது. நியூட்டன் லாஸ், ஃபோர்ஸ் லா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்வென்ஷன், கண்டுபிடிப்புகள். ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சம்ஸ், பிசிக்ஸ் 2-3 சம்ஸ் வந்துருது. சம்ஸ் முடிஞ்சா ட்ரை பண்ணி ஃபார்முலா அதெல்லாம் யூஸ் பண்ணி தெரிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. திருப்பி சொல்றேன், இங்க அட்டன் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டிட்டு தான் நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ முடிஞ்சா 2 மணி நேரம் படிச்சா முடிச்சிடலாம். 5 இயர் பிளான் முடிச்சு வச்சிரு, இப்போட படிச்சு வச்சிரு. ஒரு கொஸ்டின் வந்துருது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போ வந்துருது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய ஏரியாஸ். ஓகேங்களா? ரைட். இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ.
இதுல நீங்க பண்ண வேண்டியது இது மட்டும் தான். ஒரே வழி இருந்தவங்க இந்த ஒரு வழியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இருக்கக்கூடிய 10 நாட்கள் திருப்பி போட்டு பாருங்க. தயவு செஞ்சு எக்ஸாம் உனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு எக்ஸாம் ஒரு 8ஆம் தேதி இருக்கு அப்படின்னா ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே உட்காந்து ஃபுல் டெஸ்ட், முடிஞ்சா ஒரு நாளைக்கு 2-3 ஃபுல் டெஸ்ட் கூட போட்டுப்பாரு. அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்டாவது போட்டுப்பாரு. ஓகேங்களா? ஃபுல் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி ஃபுல் டெஸ்ட் தான் உனக்கு கை கொடுக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம தான் யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தோம். ஆர்ஆர்பி வெப்சைட்லயே ஃப்ரீ மார்க் டெஸ்டுக்காக ஒரு பேஜ் ஓபன் ஆயிருக்கு. அதை ட்ரை பண்ணாதவங்க கம்பல்சரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு மார்க் டெஸ்ட் எப்படி நடக்கும்ங்கிறத ஓப்பனா அது தெரியும். முடிஞ்சா சிஸ்டத்துல போயிட்டு எங்கேயாவது போயிட்டு சிஸ்டத்துல ட்ரை பண்ணிப்பாரு. ஓகேங்களா? நெட்டை ஆன் பண்ணிட்டு சிஸ்டம் ட்ரை பண்ணிக்கோங்க. எப்படி டெஸ்ட் நடக்கும் ஒரிஜினல் பேட்டர்ன்லயே அவங்க வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் மாடல் ட்ரை பண்ணி. ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ.